இல்ல இல்ல சொல்லுங்க, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லுறேன். நீ கேள்வி கேட்டீங்க, நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணி முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? பிசிகே வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா? பிரதர், நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். இல்லங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். நான் அதுதான் பதில் வரேன். அதாவது இங்க என்ன அரசியல் நடந்திருக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. பிசிகே வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா? என்னது பிஜேபி கூட்டணி இல்லையா? நல்லா தெரியுமா? முன்னாடி இருந்தாங்களா? முன்னாடி இல்லைங்க, எல்லா கட்சிகளும் பிஜேபி கூட்டணி முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா சொல்லுங்க. நாங்க புது கட்சி, கால சூழ்நிலைக்கு ஏற்ற பேர்ல பிஜேபி கூட்டணி எல்லாம் இங்க இருக்க எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நீங்க சொல்ற எல்லா கட்சியும் இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் தவிர, காங்கிரஸ் தவிர எல்லாரும் இருந்திருக்காங்க. அது அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல் நாளே கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ முதல் நாளே தெளிவு பண்ணிட்டார், எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை, பிரச்சனை அடிப்படையில் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி குரல் கொடுத்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றீங்களே திமுக பயங்கரமா எதுக்குதா? திமுக எதுக்குதா? நீங்க உங்ககிட்டே நான் கேட்கிறேன். இல்ல இல்ல சொல்லுங்க, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்லுறேன். நீ கேள்வி கேட்டீங்க, நானும் எப்பயுமே பதில் சொல்றேன். அண்ணே, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி தானே இருக்கிறேன். அதுதான் அதாவது அண்ணா நான் பேசுறேன். அண்ணா நான் பேசுறேன். உங்க கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். எப்பயுமே பத்திரிகையாளர்னா கேள்விக்கு நான் பதில் சொல்லல, ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாமே. இது இன்ட்ராக்ஷன் தான். இது என்ன ஏன் பத்திரிகையாளர்னா நீங்க அப்படியே அடிச்சுட்டே இருப்பீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? அப்படி கிடையாது. நீங்க கேள்விகளுக்கு எனக்கு தோணுச்சுன்னா நான் நட்பில் நானும் கேள்வி வைக்கிறேன். அப்போ உதயநிதியோட பையன் யாரு? இல்ல இல்ல பிரதர், நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். யாருன்னு கேட்டேன். இன்பநிதி யாருன்னு கேட்டேன். இன்பநிதியோட தாத்தா யாரு? இல்லங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் முக ஸ்டாலின் சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் வாயத்தர சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க பிரதர். நான் ரொம்ப சீரியஸா, ரொம்ப சீரியஸா வரீங்க. ஜாலியா பேசுங்க மேடம். இல்ல மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். நான் அதுதான் பதில் வரேன். அதாவது இங்க என்ன அரசியல் நடந்திருக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, அதுதான் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் சீரியஸா பேசல. அப்ப இன்பநிதி தாத்தா யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்றா? இன்னைக்கு யார் ரிலீஸ் பண்றா? இன்பநிதி, ரெட் ஜெயண்ட் அவங்க ஃபேமிலியில ரிலீஸ் பண்றாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சா? பொங்கல் முடிஞ்சு ஜாலியா ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களா? வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? அதுக்கு பர்மிஷன் யாரு கொடுக்கணும்? பொதுவாக சொல்லுங்க, யூஎஸ் சர்டிஃபிகேட் யாரு கொடுக்கணும்? அந்த கேள்வி கேட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சென்ட்ரல் தானே. எங்க படம் என்னாச்சு? எங்க படம் நீங்க சொல்றீங்களே பிஜேபியோட மறைமுக, பிஜேபி மறைமுக இருந்தால் முதல் நாளே எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோர்ட்டுக்கு போனோம்? இன்னைக்கு வரைக்கும் ஏன் சண்டை போடணும்? லாஸ்ட் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாரு? நான் எந்த அழுத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய அரசியலை நான் சரியா செய்வேன், டெய்லி அறிக்கை விடுறது அரசியல் கிடையாது, மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன், டெய்லி டுட்டு போகிறதுக்காக நான் வரல, மாற்றத்துக்காக வந்திருக்கேன். நூங்கம்பாக்கத்துலையோ இல்லை மவுண்ட் ரோட்லையோ போய் சும்மா ஒரு 300 பேர் வச்சுட்டு போர்டு பிடிச்சிட்டு நானும் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அதே கட்சி கூட சேர்றதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணல. எங்களுடைய போராட்ட வலிமை, எங்களுடைய பிரச்சார வலிமை மக்கள்கிட்ட சொல்லணும்.